ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல வந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். நம்ம போஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 ஸ்டாக் சூப்பராக ரியாக்ட் ஆயிருந்தது. ஒன்று வந்து ஈச்சர் மோட்டார் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6.4% வரைக்கும் பூம் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ எஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3.9% வரைக்கும் மேலே போயிருந்தது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே புல் ரன்ல இருந்தது டோட்டலாக. ஸோ ஈச்சர் மோட்டாருக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக வந்ததால் மூமெண்டம் எடுத்திருந்தது. ஸோ நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் நம்ம போட்டு எடுத்த வரைக்குமே ஏறி இருந்தது. அதே மாதிரி பிஎஸ்சியும் வந்து ரொம்ப இல்லை, பட் ஓரளவுக்கு ஏறி வந்து ஆவரேஜாக இறங்கி இருந்தது. ஸோ இப்போ ஈச்சர் மோட்டார் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஈச்சர் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஆகிருக்கு. ஸோ ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த இடத்த உடைச்சதால் இங்கேருந்து மூவ் ஆன் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அப்போலோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலேருந்து அகெயின் இந்த இடம் வரைக்கும் மூவ் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்டாக்கை எப்படி வந்து பிக் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்கள் ஓன் மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.